அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லவ் ஓ லவ் படத்தோட விமர்சனம். லவ் ஓ லவ் ஒரு அருமையான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது, லவ்வுக்கு அகேன்ஸ்டான ஸ்டோரின்னு சொல்லிட முடியாது. என்ன அப்படின்னா, இந்த காதலர்களை படுத்துகிற பாடு, அதுக்கு பழிக்கு பழியாக காதலன் காதலியை படுத்த நினைக்கிறான். காதலன் படுத்துறதும் காதலனை காதலி படுத்துறதுலாம் ஓகே. ஆனால் அந்த ஷாப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு போய் காதலன் பர்ஸுக்கு வேட்டு வைக்கிறது இருக்குது பாருங்கள், அதை நக்கலும் நையாண்டியுமா முன்பாதையில் நைய புடைச்சிருக்கிறாரு ஹீரோ. எப்படி இந்த கதை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோவோ ஹீரோயினோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் கொடுக்கல. சமூக மகளிர் அமைப்பை சேர்ந்த வனிதா விஜயகுமார் இந்த பையனுக்கு எதிராக கேஸ் கொடுக்குறாங்க. காரணம், இவங்க ரெண்டு பேரும் நடு ரோட்டில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ரெண்டு பேரையும் கூட்டு வருது. அப்போ இவன் தன் தரப்பு நியாயங்களை சொல்கிறான். அந்த பொண்ணு என்னை பாதிப்படைய செய்தா, அதை பாருங்கள், இப்போ கூட லேப்டாப்பை தூக்கி எறிஞ்சு, பேகை தூக்கி எறிஞ்சு, இதை பாருங்கள், அது வாகனத்தோட சக்கரத்தில் மாட்டி இப்படி சின்னாபண்ணம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். நான் 40,000 சம்பளம் வாங்குறேன், என்ன 4 லட்ச ரூபாய்க்கு மேலே கடனாளி ஆக்கிட்டா. காரணம் இவ தான். எங்கள் அப்பா பைக்குக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. நான் அந்த பைக்கிலலாம் ஏற மாட்டேன், இந்த பைக்கை வாங்கினா. அதே மாதிரி ஷாப்பிங் கூப்பிட்டு போய் 50 ரூபாய்க்கு பொறுமானம் இல்லாத பொருளை 50,000 கொடுத்து வாங்குறது. அதே நேரம் ரோட்டோர கடைகளில் 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் பேரம் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து ஒரு சீனாக சொல்கிறாரு. இப்படி சீன்ஸ் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல. இடையிடையே வனிதா விஜயகுமார் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ அவளை இது பண்ணதுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கிற ரேஞ்சில் அந்த அம்மா செல்வராகவன் இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸராக. எப்படி அப்புறம் ஏன் அந்த பொண்ணை ஊட்டி கூப்பிட்டு போனேன், கல்யாணம் பண்ணி ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு தானே கூப்பிட்டு போனேன் அப்படின்னா, அவங்க அம்மா நிற்கிறாங்க, என் பொண்ணு இவனோட சேர மாட்டாங்கன்னு திருப்பி அழைச்சிட்டு போகிறாங்க. இவன் ஒரு கவர்டுங்கிறாங்க. இந்த பிளானெல்லாம் போட்டு கொடுத்தது அந்த பொண்ணு தான் சார், இதனால தான் எங்கள் காதலில் பிரச்சனை அப்படின்னு இவர் சொல்ல, இப்படி கதை போகுதுங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃபில் இதுக்கெல்லாம் நீதியாக, இப்போ நான் அவளுக்கு பண்ண செலவெல்லாம் அவளை எனக்கு பண்ண சொல்லுங்கள், என்னை டெய்லி 2 வீலரில் பிக்கப் பண்ணிட்டு போக சொல்லுங்கள், என்னை ஆஃபீஸில் இறக்கி விட சொல்லுங்கள், எனக்கு அதை வாங்கி தர சொல்லுங்கள், இதை வாங்கி தர சொல்லுங்கள் அப்படின்றாரு. இதெல்லாம் நடந்துதா இல்லையா, இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க காதல் கைகூடியதா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். இது நமக்கு தனுஷ் நடித்த தேவதை கண்டன் படத்தை அங்கங்கே ஞாபகப்படுத்துனுச்சு. ஏன்னா அதில் அந்த ஹீரோயினோட அவர் சில பிரச்சனைகள் பண்ணுவார். இதே வனிதா விஜயகுமாரோட சிஸ்டர் நடிச்சிருந்தாங்க அதில், ஸ்ரீதேவி விஜயகுமார் அவங்களோட. இந்த மாதிரி அதில் அவர் டீ சைக்கிள் எடுத்துகிட்டு வர பையனாக அந்த வேலையில் பண்ணுவார். இதில் இந்த பையனும் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவன் 40,000 சம்பளம், ஆனால் மாதத்துக்கு 4 கிரெடிட் கார்டையும் தேய்க்க வேண்டிய சூழல். காரணம் இந்த ஹீரோயின் தான் அப்படிங்கிறது. திரும்பி இவர் கேட்டதெல்லாம் அந்த ஹீரோயின் செஞ்சாங்களா, 2 பேருக்குள்ளார பிளவு வந்த பிறகு மீண்டும் அந்த காதல் பூத்ததா காய்த்ததா கனிந்ததா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் நக்கலாகவும் நெய்யாண்டியாகவும் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த லவ் ஓ லவ். இதில் ஒரு கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. என்ன நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மகளிர் அமைப்புகள்லாம் என்ன விஷயம் நடந்ததுன்னே தெரியாமல் போராட்டத்தில் குதிக்கிறதும், ஒரு 50-60 பேரை திரட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனையே முற்றுகையிடுறதெல்லாம் போகிற போக்கில் நைய பிடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். அதற்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கெல்லாம் ஃபெமினிசம் போய் மேல் எப்படி சொல்கிறது, ஆண்களுக்கான நியாயம் கேட்குற காலமாக ஆகி போச்சுங்கிறது உண்மை. அப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் பவிஷ் நாராயணன் நடித்து வந்திருக்குது. உண்மையாக தனுஷுடைய அக்கா மகன் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அதில் தனுஷ் மாதிரியே சில சீன்ஸஸ் சாயல் தெரிந்தாலும் பவிஷ் தனக்குன்னு ஒரு இடத்த ஏற்படுத்திப்பாருங்கிறது அவருடைய நடிப்பிலும் நடைமுறை பாவனையிலையும் தெரியுது. நாகதுர்கா ஹீரோயின் கொஞ்சம் அந்த படத்துக்கு அவ்வளோ ஆப்டாக இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டைலிஷ் லுக்காக ஏதாவது ஹீரோயினை போட்டிருக்கலாம். நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு மாதிரி கிராமத்து கதை, அந்த மாதிரி கதைகளுக்கு ரொம்ப அழகாக ஹோம்லியான லுக்குக்கு இருப்பாங்க. அவங்கள சில சீன்ஸ்லாம் மாடர்னாக பார்க்க முடியல. செல்வராகவன் அருமையான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் மிரட்டி இருக்கிறாரு. KS ரவிக்குமார் அப்பா கேரக்டரில் கடன் வாங்கி மாட்டிக்காரா, கடனை வாங்கி பொருளை வாங்கக்கூடாது, பொருளை சேர்த்து
பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்கிற இடம்லாம் ரொம்ப நச்சு டச்சாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இப்படி ஒரு படம், இப்படி ஒரு தந்தை தேவைங்கிறது படம் பார்க்குறப்ப புரிஞ்சுது. வனிதா விஜயகுமார் அதே மாதிரி இந்த ரவுடித்தனமான மகளிர் சங்க தலைவியாக அருமையாக நடிச்சிருந்தாங்க. ரம்யா, அஸ்வத், சௌந்தர்யா, ஆதித்யா கதிரோட கேரக்டர் படத்தில் ஒரு அருமையான ஒரு கேரக்டராக இருந்தது. அருமையாக பண்ணியிருந்தார் அவரும். அதேமாதிரி மகேஷ் ராஜேந்திரனோட எழுத்து இயக்கத்தில் இந்த படம் உண்மையாகவே ஒரு சிறப்பான படம். ஒரு லவ்வபுளான இந்த இந்த படத்தை வந்து லவ்வர்ஸோடு போனோம்னா கண்டிப்பாக அவங்க காதலி உங்கள்கிட்ட வந்து இப்படிலாம் நாங்கள் கேட்குறோமா அப்படிம்பாங்க. ஆனால் அதை விட அதிகம் கேட்டுட்ருப்பாங்க. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு படமாக எனக்கு இந்த படம் தெரிஞ்சது. ஃபாக்ஸன் அவங்களுடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு பக்கா படம். பிஜி முத்தையாவோட ஒளிப்பதிவும் உண்மையாகவே சிறப்பு. அதுமாதிரி என்பி ஸ்ரீகாந்த் அவருடைய எடிட்டிங் எந்த இடத்துலையும் பெருசாக குறை சொல்ல முடியாது. ஏன்னா படமே வந்து 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான். பெருசாக போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல. அபிஷேக் ஸ்ரீனிவாசோட சண்டை பயிற்சியும் படத்துக்கு பக்கபலமாக இருந்தது. ஹர்ஷிகா ரமேஷ் அவங்களுடைய காஸ்டியூம் டிசைனும் இன்றைக்கி யூத் விரும்புகிற விஷயங்களை ஹீரோ ஹீரோயின் மற்றும் உபநட்சத்திரங்களோட நடை உடைகளெல்லாம் தெரிஞ்சுது. அந்த வகையிலையும் இந்த படம் என்னை கவர்ந்தது. மொத்தத்தில் லவ்வோ லவ் லவ்வோ லவ் லவ்வோ லவ் அப்படின்னு படத்தில் சில சீன்ஸ் இருந்தாலும் லவ்வோ லவ் அப்படின்னு பாராட்டிட்டு வர்ற மாதிரி தான் இருந்தது. லவ்வோ லவ் லவ்வர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேமிலி மேன்ஸ் ஃபேமிலி உமன்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான சித்திரம். போனால் பொழுது போகிறதே தெரியாது அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கூடி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.